உங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. திண்டல் மாவட்டம் நத்தத்து தொகுதிங்க, செங்குறிச்சி கிராமம், எஸ் பாண்டியனூருங்க, சானார்பட்டி ஒன்றியம். இதுதாங்க செங்குறிச்சிக்கு போகிற பாதை. இதுதாங்க எஸ் பாண்டியனூர். இதில் மேற்காம போனால் எங்கள் தோட்டத்துக்கு போகலாமுங்க. நேராக போனால் இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க எங்கள் தோட்டம். இது எங்கள் ஊர் பாருங்கள். ஓவர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளியாமரம் மறைச்சிருக்குதுங்க. இதுதாங்க எங்கள் ஊர் எஸ் பாண்டியனூர். அதாவது வீரமுத்திரையர்கள் மக்கள் மட்டும் வாழும் ஊருங்க. இந்து வளையர்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பட்டாஸ் வந்து போஸ்ட் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பட்டாஸ் எங்களுக்கு தாங்க. இதேமாதிரி 3வது போஸ்ட் மார்க்கெட் தூக்கிப்பட்டு இருக்கிற இந்த ஓட்டு வீடு எங்களுக்கு தாங்க. இந்த இருக்குது பாருங்க ஓவர் டேங்கு. அதான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுங்க. இந்த இடத்துல இருந்துச்சுங்க. இப்போ வந்து புதுசாக அங்கிட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆகவும். இதாங்க எங்கள் ஊர். பார்த்துக்குங்க. பசங்க பொண்ணு கேட்டுட்ருக்காங்க இந்திய. இதாங்க விநாயகர் கோயில். இதில் மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. இதில் எங்கள் ஊரில் அங்கே பாண்டியனூரில் டவர் இருக்குது. இது புதுப்பட்டிங்க. எங்களுக்கும் அயலூருக்கும் 13 கிலோமீட்டருங்க. எங்களுக்கும் வடமதுரைக்கும் 8 கிலோமீட்டருங்க. செங்குறிச்சிக்கு இதுக்கும் 4 கிலோமீட்டர் தாங்க. கோவால்ட்டுக்கு இதுக்கும் 25 கிலோமீட்டருங்க. இதுதாங்க எங்கள் தோட்டம் பாருங்கள். இது எங்கள் ஊருக்காரங்க தான். நாங்கள் வந்து இந்து வளையர்னு சொல்லுவோம். பாண்டிய மன்னன் பேரரசு பெரும்படுகை வீரமுத்திரையர் மக்கள் மட்டும் வாழுமுங்க. இங்கே வந்து வேட்டைக்காரன் கும்பிட்றவங்க, கருப்பசாமி கும்பிட்றவங்க, மகாமுனி கும்பிட்றவங்க, இவங்க 3 பேர் மட்டும்தாங்க இருக்கிறோம். பாருங்கள், யூடியூப் போகிறக்கா எடுத்துகிட்டு இருக்கனால பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க எங்கள் ஊர். அதாவது பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த இடமுங்க. இது வந்து எங்கள் பாண்டியனூர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பாண்டிய வம்சங்கிறனால பாண்டியனூர்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்களாமுங்க. என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க என்னுடைய சொந்த ஊர், பூர்வீக ஊர். நாங்கள் இதுங்க தாங்க பிறந்தேன். வாழ்ந்த இடம் இது தாங்க. நான் பஞ்சமலைக்கிறதுக்காக கொரசனம்பேட்டில் போய் அவங்க எலக்ட்ரிஷனாக கோபால் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா வீடியோ உங்களுக்கு கோபால் வீட்டில் எடுத்த வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்கள். இதுக்கு அங்கிட்டு நம்ம தோட்டம் இருக்குதுங்க. அந்த புளியாமரத்துக்கு அங்கிட்டு இருக்கிற இடமும் நம்ம இடம் தாங்க. இங்கேயும் நம்ம தோட்டம் இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற இடத்துல அப்படியே சும்மா தான் விட்டுருக்கேன். இதில் சோலார் மோட்டர் போட்டு பயன்படுத்திகிட்ருக்கேன். இப்போ எல்லா இடத்துக்கும் கரண்ட் வந்துருச்சுங்க. இந்த ஒரு இடத்துக்கும் கரண்ட் வந்துருச்சுங்க. அதேமாதிரி அந்த இடத்துக்கும் கரண்ட் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனாலும் இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். பாருங்கள், வீரமுத்திரையர் மக்கள் மட்டும் வாழ்கிற ஊருங்க. வேறு இனத்தவர்கள் யாரும் கிடையாது. நான் இது சொல்கிறேன்னு யாரும் தவறாகவும் எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது யூடியூப்பில் நிறையா இது போட முடியலங்க. வீடியோஸ் எடுத்து 2 நிமிஷம் 5 நிமிஷம். ஆனால் இப்போ போட்டுக்கலாமுங்க. அதனால தாங்க அப்படி சுற்றுறவுண்டில் அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க பாருங்கள்.